நேயர்களே, இன்றைய தினம் ஒரு அற்புதமான, ஆரோக்கியமான, எல்லாருக்கும் தேவைப்படுகின்ற ஒரு கேள்வி ஒரு நபர் கேட்டிருக்கிறார். என்ன கேள்வினா, கண் திருஷ்டி என்பது உண்மையா? அதிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்வது என்ன செய்ய வேண்டுமாங்க? இது முற்றிலும் உண்மை. அந்த காலத்தில ஒரு பழமொழி உண்டு. கல்லடி பட்டாலும் தப்பிச்சுக்கலாம், கண்ணடி பட்டா தப்பிக்க முடியாதும்பாங்க. இதுக்கு என்ன வழினா, நீங்க வண்டியில போம்போதே என்ன எடக்கு மடக்கா கேள்வி கேட்குறீங்களான்னு சொல்லிட்டு நான் ஒரு கல்லெடுத்து எறிஞ்சேன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க ஒரு 5 செகண்டுக்கு முன்னாடி வேகமா போயிட்டா, அந்த கல்லடி நீங்க பாஸ் ஆன அப்புறம் போய் கல்லு விழுவும். இல்ல நீங்க ஒரு 30 செகண்ட் ஒரு செகண்ட் ஸ்லோவா போனீங்கனாலும், நீங்க போய் நீங்க கிராஸ் ஆகறதுக்கு முன்னாடி கல்லு கீழ விழுந்துரும். நீங்க அதில சேஃப் ஆயிடுவீங்க. பட் கண்ணாடி அப்படி கிடையாது. மிஷல் மாரி உங்கள தொரத்தி வந்து அடிக்கும்பாங்க. ஸோ இது வந்து முற்றிலும் உண்மை. நல்ல எண்ணம் உடையவர்கள் நம்மையோ, நம்ம வீட்டையோ, நாம் உண்ணும் உணவையோ பார்க்கும்போது கண் திருஷ்டி படாது. ஆனா வயிற்றெரிச்சல், பொறாமை போன்ற தீய குணங்கள் கொண்டவர்கள் பார்வையிடும்போது கண்ணேறு ஏற்படும். திருஷ்டி சுற்றி போடுவது ஒன்றுதான் இதற்கு தீர்வு. ஞாயிற்றுக்கிழமை, செவ்வாய்க்கிழமையில், வியாழக்கிழமை ஆகிய நாட்களில் சூரியன் அஸ்தமித்த பிறகு, அதாவது 7 மணிக்கு பிறகு சுற்றி போடுவது வழக்கம். 3 மிளகாய் வற்றலை வைத்து சிறிய கல்லுப்பு ஓர் அளவு எடுத்துக்கொண்டு அதை சுற்றி எரியும் அடுப்பில் போடுவார்கள். நெறியும் நெருப்பில் மிளகாய் விழுந்தால் அந்த புகை நமக்கு காரம் ஏற்படும். ஆனால் கண் திருஷ்டி உள்ளவர்கள் சுற்றி போட்டால் அந்த காரம் வந்து இருக்காது. குமட்டி அடுப்பு இல்லாதவர்கள் கேஸ் அடுப்பில் கூட போடலாம். அடிக்கடி சுற்றி போடக்கூடாது. அது நம்மளோட உடம்புல இருக்க பாசிட்டிவ் எனர்ஜி எடுத்துரும். இல்லை சார் இதெல்லாம் என்னால் முடியாது சார், எனக்கு சுற்றி போடுறது கூட எனக்கு கேர் கிடையாது சார், நான் வீட்டில் தனியாக இருக்கிறேன், பேச்சுலரு, இல்லை வந்து எனக்கு இதெல்லாம் வந்து சரியாக வராதுன்னா, கடலில் போய் வருஷத்துக்கு ஒரு முறை 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் நல்லா 6 மாதத்துக்கு ஒரு தடவை கடலில் நல்லா போய் குளிக்கலாம். இல்லை சார் நான் ரொம்ப தூரம் கடலெலாம் போக முடியாதுன்னா 1 கிலோ கல் உப்பு வாங்கிட்டு வந்து நீங்கள் போட்டு கால் வந்து அந்த முழங்கால் வரைக்கும் நீரில் வந்து ஊற வச்சு நீங்கள் அதுக்கப்புறமா அந்த கீழே ஊற்றிட்டு குளிக்கலாம். இல்லை அப்படின்னா 1 கல் உப்பில் போட்டு நல்லா கலக்கி அந்த தண்ணியில் குளிக்கலாம். எதுவும் பண்ண முடியாதுன்னா கண் திருஷ்டியோட வாழ வேண்டியது தான். 3 ஆப்ஷன் கொடுத்துட்டோம். இது எதுவுமே முடியாதுன்னா உங்கள் இஷ்டத்துக்கு எதுவும் எனக்கு தெரிஞ்சு எனக்கு கண்டுபிடிக்கல. ஸோ அந்த காலத்தில் வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை போய் சுப்பிரமணிய பாரும்பாங்க. திருச்செந்தூரில் இருக்க சுப்பிரமணிய கோயிலுக்கு போகும்போது அது வந்து கடலில் போய் ஒரு 1/2 மணி நேரமாக சும்மா கடலில் சில பேர் போகிறாங்க, குளிச்சுட்டு வந்துடுறாங்க. என்னமோ வந்துட்டு போய் அந்த நம்ம ஊரில் வந்து போய் எட்டி பாட்டு வர மாதிரி டக்குன்னு போயிட்டு வந்துடுறாங்க. போயிட்டு அங்கே ஒரு 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் கடல் கழுத்தளவு ஓரளவுக்கு, அதுக்குன்னு ரொம்ப ஆழம் போயிடக்கூடாது, கழுத்தளவு எடுத்து போய் உட்காந்துட்டு கூட கடல் தண்ணியில் ஊறும்போது தான் நம்மளுடைய திருஷ்டிகள் வெளியேறும். ஸோ இந்த தகவல் உங்களுக்கு புதிதாக இருந்திருக்கும், பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். நாளை மீண்டும் வேறொரு நல்ல தகவலுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் சேலம் பாலாஜி ஹாசன். வணக்கம் நேயர்களே.